உலகின் மிகவும் திறமையான கால்நடை மருத்துவர் ஜான் ரசல் கிரெக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1889 செப்டம்பர் 8 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற லீத்தில் வில்லியம் கார்மைக்கேல் கிரெக்குக்கும் மேரி மெக்டூகல் கிரெக்குக்கும் மகனாக பிறக்கிறார் ஜான் மெக்டூகல் ரசல் கிரெக். இவருடைய அப்பா ஒரு குரோசராக, அதாவது மளிகை வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் ரசல் கிரெக் குழந்தை பருவத்திலிருந்து விலங்குகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1894 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் ரசல் கிரெக்குக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ஜான் ரசல் கிரெக் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1894 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் ரசல் கிரெக்குக்கு 4 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லீத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் ரசல் கிரெக் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே ஜான் ரசல் கிரெக் சயின்ஸ் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. பிறகு 1899 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ஜான் ரசல் கிரெக் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் ஹைஸ்கூல் எடன்பரா அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் ரசல் கிரெக் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜான் ரசல் கிரெக் லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் சயின்ஸில் பர்டிகுலராக பயாலஜி அண்டு ஜுவாலஜி, அதாவது உயிரியல் மற்றும் விலங்கியல், இந்த 2 பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதே சமயம் விலங்கியல்ல இவருக்கு இருந்த ஆர்வமானது விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களின் மீதும் ஏற்படுது. இதன் காரணமா விலங்குகளின் மீது ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், ஸோ அது பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜான் ரசல் கிரெக் முடிவு செய்கிறாங்க. இதன் காரணமாகவே இவர் வெட்டரினரி மெடிசன், கால்நடை மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த நிலையில் 1906 ஆண்டு இவருடைய 16 வயதில், 1906 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் ஜான் ரசல் கிரெக் அந்த ராயல் ஹைஸ்கூல் எடன்பரா அங்கிருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இவர் முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு அதே எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு வெட்டரினரி காலேஜ், இது யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு பார்ட்டாக இருக்குது. ஆனால் இது அந்த காலகட்டத்தில் தனியாக ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி ஸ்டடீஸ் அப்படின்னு இருந்தது. ஸோ அங்கே 1906 ஆண்டு இவர் வெட்டரினரி மெடிசன் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தனால அங்கே இவருடைய அப்பா மூலமாக சேர்க்கப்படுறாங்க. ஸோ அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி ஸ்டடீஸ் அங்கு ஜாயின் பண்ணி ஜான் ரசல் கிரெக் இவருடைய மருத்துவ கல்வியை தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வெட்டரினரி மெடிசன், கால்நடை மருத்துவம் படித்து வந்தாங்க. அதில் இவர் BVMS அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் வெட்டரினரி மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்ற அந்த ஒரு அண்டர் கிராஜுவேட் வெட்டரினரி மெடிசன் டிகிரி எடுத்து இவர் படித்து வந்தாங்க. படிக்கும்போது கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், இது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக ஜான் ரசல் கிரெக் படித்து வந்தாங்க. மேலும் இவர் இவருடைய விடுமுறை நாட்களில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலிருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய ராயல் வெட்டரினரி காலேஜையும் இவர் அட்டன் பண்ணி அங்குமே நிறைய விஷயங்கள் கால்நடை மருத்துவத்தில் ஜான் ரசல் கிரெக் கற்றுக்கிறாங்க. இவர் அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ஜான் ரசல் கிரெக் படித்து வந்தாங்க. இதெல்லாமே கால்நடை மருத்துவம் சார்ந்து, அதாவது இந்த கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த கால்நடைகளுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள், ஸோ அது சார்ந்து தான் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸும் படித்து வந்தாங்க. உதாரணத்துக்கு அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல் அப்படின்னு அர்த்தம். உடற்கூறியல்னா உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு இதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் இருக்குது, அறைகள், அதே மாதிரி அந்த இதயத்தில் எத்தனை வால்வுகள் இருக்குது, இது மாதிரி அந்த இதயத்தின் மட்டும் ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி. அதேமாதிரி பிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. அதே உதாரணத்துக்கு
உடலில் இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது, ஸோ இது மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல். இது மாதிரி தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்னா நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள், இது பற்றிலாம் படிக்கிறது பெத்தாலஜி. ஆனால் இது எல்லாமே இவர் வந்து கால்நடைகள் சார்ந்து படித்தாங்க. உதாரணத்துக்கு கால்நடைகள், இப்போ ஒரு மாடோ இல்லைன்னா ஒரு ஆடு இருக்குன்னா அந்த ஆடினுடைய அனாட்டமி உடற்கூறியல் பண்புகள், அந்த ஆடு மாடு அதனுடைய உடலியல் பண்புகள், நோயியல் பண்புகள், ஸோ இதெல்லாம் தான் ஜான் ரசல் கிரெக் வந்து படித்து வந்தாங்க. இறுதியாக 1911ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 21-22 வயதில் ஜான் ரசல் கிரெக் வந்து இவருடைய மருத்துவ கல்வி அந்த BVMS அப்படின்ற பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி மெடிசன் அண்ட் சர்ஜரி இதை அந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ்லேருந்து 1911ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் வந்து முடிக்கிறாங்க. முடித்த இதே காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அப்படின்னு கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் இவர் அட்டன் பண்ணி நல்ல மதிப்பெண்ணோட அந்த ஒரு எக்ஸாமினேஷனை இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அதே 1911ஆம் ஆண்டு இவர் வந்து ஜான் ரசல் கிரெக் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அப்படின்னு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் MRCVS அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை 1911ஆம் ஆண்டு இவருடைய அந்த BVMS முடிச்சிருக்கும் போதே ஜான் ரசல் கிரெக் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு இதே 1911ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் ஜான் ரசல் கிரெக் போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வெட்டர்னரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே இவர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக 1911ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஜான் ரசல் கிரெக் வந்து கால்நடை மருத்துவத்தில் இவருடைய கான்ட்ரிபியூஷனை தொடங்குறாங்க. குறிப்பாக இந்த சமயம் ஜான் ரசல் கிரெக் வந்து போவைன் டிபர்குலோசிஸ் அப்படின்ற மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய காசநோய் அது குறித்த ஆராய்ச்சியில் ஜான் ரசல் கிரெக் வந்து இந்த காலகட்டத்தில் ஈடுபட தொடங்குறாங்க. இந்த சமயம் இந்த போவைன் டிபர்குலோசிஸ் அப்படின்றது மைக்கோபாக்டீரியம் போவிஸ் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியா, அதன் மூலமாக கால்நடைகளுக்கு ஏற்படும். குறிப்பாக இந்த சமயம்லாம் பெரிய மருத்துவ வளர்ச்சி இல்லை, மருத்துவ நாலேஜும் அதாவது மெடிக்கல் நாலேஜ் அப்படின்ற அந்த மருத்துவ அறிவு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் கிடையாது கால்நடை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். இதனால இந்த சமயம்லாம் இந்த ஆடு மாடு பால் கறக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த பண்ணைகள் எல்லாம் சரியா வந்து சுத்தம் செய்யப்படாமல் ஒரு மாதிரி ஈரமான இடமா இருக்கும், அசுத்தமான இடமா இருக்கும். அதனாலேயே அந்த ஆடு மாடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய தீவனங்கள்லையும் அசுத்தம் இருக்கும். அந்த தீவனம் மட்டும் இல்லாமல் தண்ணியில் கூட அசுத்தமானது இருக்கும். ஸோ இது மாதிரி அசுத்தங்கள் இருக்கும்போது அதன் மூலமாக தான் இந்த மைக்கோபாக்டீரியம் போவிஸ் அப்படின்ற இந்த ஒரு பாக்டீரியா வந்து மாடுகளில் வந்து போயிடும், மாடுகளினுடைய சுவாசத்தின் மூலமாக போயிடும். அப்படி போகிறதன் மூலமாக அந்த மாடுகளுக்கு போவைன் டிபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து ஏற்படும். இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட மாடுகளினுடைய பாலும் வந்து அசுத்தமாக இருக்கும். குறிப்பாக வந்து அந்த ஒரு மாடுகளினுடைய பாலில் வந்து அந்த பிரச்சனை இருக்கும், அந்த போவைன் டிபர்குலோசிஸோடைய தாக்கம் இருக்கும். இதனால் அந்த பசுமாடுகளினுடைய கன்றுகள் அந்த பாலை குடிக்கும்போது அந்த கன்றுகளுக்கும் இந்த போவைன் டிபர்குலோசிஸ் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஒரு போவைன் டிபர்குலோசிஸ் ஆனது இந்த ஒரு அசுத்தம் நிறைந்த பாலை மனிதர்கள் குடிக்கிறனால மனிதர்களுக்கும் ஏற்படும். ஸோ இது பெரிய சவால் இந்த காலகட்டத்திலலாம் 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய சவால் தான் இது. ஏன்னா இந்த சமயம்லாம் எதனால் இந்த போவைன் டிபர்குலோசிஸ் மாடுகளுக்கு ஏற்படுது, அதன் மூலமாக எப்படி மனிதர்களுக்கு பரவுது, இதெல்லாம் பெரிய அளவில் கண்டறியப்படலை. மேலும் போவைன் டிபர்குலோசிஸ் மாடுகளுக்கு இருக்குது அப்படின்றது கூட பெரிய அளவில் கண்டறிய முடியாத, அந்த டயக்னோஸ் பண்ண முடியாத அந்த நிலை அந்த சமயம் இருந்தது. ஸோ அப்போ அந்த போவைன் டிபர்குலோசிஸ்னால பாதிக்கப்படக்கூடிய மாடுகளை எப்படி பராமரிக்கணும், அதே மாதிரி மாடுகள் இல்லைன்னா ஆடுகள் இந்த போவைன் டிபர்குலோசிஸ் மூலமாக பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், இந்த ஆராய்ச்சியை தான் ஜான் ரசல் கிரெக் வந்து அந்த ஒரு வெட்டர்னரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து மேற்கொண்டாங்க. இவர் மட்டும் இல்லாமல் அங்கிருந்த நிறைய வெட்டர்னரி சர்ஜன்ஸ், கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர்கள், வெட்டர்னரியன் கால்நடை மருத்துவர்கள் எல்லாருமே அங்கே இந்த மாதிரியான ரிசர்ச்ல எல்லாம் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த சமயம் தான் டென்மார்க்ல இருக்கிற கோப்பன்ஹேகன், இது வந்து நார்தன் யூரோப்ல இருக்க டென்மார்க் அப்படின்ற கண்ட்ரி. ஸோ அங்கே டென்மார்க்ல இருக்கிற கோப்பன்ஹேகன்ல
பெர்ன்ஹார்ட் பேங் அப்படின்னு சொல்லி ஒரு கால்நடை மருத்துவர் இருந்தாங்க. அவர் வந்து இந்த போவைன் டியூபர்குலோசிஸை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான சில முறைகளை வச்சுருந்தாங்க. ஸோ அதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து டென்மார்க்கில் இருக்கிற கோப்பன்ஹேகனுக்கு ஜான் ரசல் கிரெக் வந்து போய் அங்கே பெர்ன்ஹார்ட் பேங் அப்படின்ற அந்த ஒரு மருத்துவர்கிட்ட இருந்து இந்த போவைன் டியூபர்குலோசிஸை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை இவர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டென்மார்க்கில் இருக்கிற கோப்பன்ஹேகன்ல இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு வந்து அங்கே இவர் கற்றுக்கிட்ட வழிமுறைகளை ஜான் ரசல் கிரெக் வந்து செயல்படுத்துகிறாங்க. மேலும் அந்த பெர்ன்ஹார்ட் பேங்கிட்ட இவர் கற்றுக்கிட்ட அந்த பெர்ன்ஹார்ட் பேங்கிட்ட இருந்து இவர் கற்றுக்கிட்ட விஷயங்களில் ஜான் ரசல் கிரெக்கு நிறைய உடன்பாடு இருந்தது. அதன் மூலமாக இவரே புதிய முறைகளையும் இந்த போவைன் டியூபர்குலோசிஸை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான புதிய முறைகளை இவரும் வந்து கண்டறிய தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து சுத்தமாக வந்து இடம் இருக்கணும், ஆடு மாடுகளுக்கு வந்து தீவனம் சரியாக வழங்கப்படணும். அதே மாதிரி ஒருவேளை போவைன் டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத பசுமாடுகிட்ட இருந்து பால் கறக்கும் போது அந்த பால் வந்து சுத்தம் செய்யப்படணும். அது வந்து ஹீட் பண்ணுறதன் மூலமாகவோ வேறு விதமாகவோ அந்த பாலானது சுத்தப்படுத்தப்படணும். ஸோ இதில் ஜான் ரசல் கிரெக் வந்து இவருடைய பங்களிப்பை கொடுத்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருந்தது. இதன் காரணமாகவே இந்த க்ளீன் மில்க் சுத்தமான பாலானது பிரிட்டனில் அவைலபிள் ஆக தொடங்கியிருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் பால் குடிக்கிறதுக்கே பயம் இருக்கும். அதாவது இது ஒரு வேளை போவைன் டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்ட பாலாக இருக்குமோ, அதனால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, அந்த நிலை தான் அந்த சமயம் இருந்தது. ஆனால் ஜான் ரசல் கிரெக் வந்து இந்த ஒரு விஷயத்தை பெரிய அளவில் மாற்றுறாங்க. ஒன்று போவைன் டியூபர்குலோசிஸ்லேருந்து பசு மாடுகளை வந்து காப்பாற்றுறது. ஸோ அந்த முறைகளை ஜான் ரசல் கிரெக் வந்து மேற்கொண்டாங்க. ரெண்டாவதா ஜான் ரசல் கிரெக் செஞ்சது வந்து பாலை வந்து சுத்தப்படுத்துறது. ஸோ க்ளீன் மில்கை வந்து அவைலபிள் ஆக்குறது. ஸோ இதனாலேயே ஜான் ரசல் கிரெக் வந்து இந்த ஒரு பங்களிப்பு ஆற்றுறதுனால பிரிட்டனில் ஃபஸ்ட்டு க்ளீன் மில்க் அது வந்து உற்பத்தியானது. அதாவது ஃபஸ்ட்டு க்ளீன் மில்க் வந்து அவைலபிள் ஆனது. அதுக்கு முக்கிய காரணமாக ஜான் ரசல் கிரெக் வந்து இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1914ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுது. முதல் உலகப்போர் துவங்கிறது. முதல் உலகப்போர் துவங்கிய பிறகு போரில் பணிபுரியறதுக்காக இராணுவ வீரர்கள், இராணுவ மருத்துவர்கள் எல்லாம் தேவைப்பட்டாங்க. அது மாதிரியே ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப் அப்படின்னு கால்நடை மருத்துவத்திற்குண்டான ஒரு தனி படைப்பிரிவும் இராணுவத்தில் துவங்கப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த 1914ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் தொடங்கும் போது போரில் பெரிய அளவில் வெஹிக்கிள்ஸ்லாம் பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக இந்த குதிரைகள் அதேமாதிரி நாய்கள்லாம் பயன்படுத்தப்பட்டாங்க. மோப்பம் பண்ணுறதுக்கு நாய்கள் மோப்பமிடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து குதிரைகள் வந்து போரில் வந்து பயன்படுத்தப்பட்டது. ஸோ இது மாதிரி கால்நடைகள் பயன்படுத்தப்படும் போது அந்த கால்நடைகளுக்கு அதிக நோய் ஏற்பட்டது. அதாவது போர் அப்படின்னு சொல்லும்போது போர்க்களம் ரொம்ப அசுத்தமானதாக இருக்கும். ரத்தம் சிதறி உடல் உறுப்புகள் கடந்து அதன் மூலமாக பாக்டீரியா தொற்று ஏற்படுறதுல ஆரம்பித்து பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த போர்க்களத்தில் மனிதர்களுக்கு இராணுவ வீரர்களுக்கும் வந்து நிறைய பிரச்சனை ஏற்படும். அதை சமாளிக்கிறதுக்கு ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு தனியாக இருந்தது. அதில் ஜென்ரல் ஃபிசிஷியன் சர்ஜன்ஸ் எல்லாம் அதில் வந்து பணிபுரிஞ்சாங்க. அது மாதிரி ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப் அப்படின்ற இராணுவ கால்நடை மருத்துவ படைப்பிரிவு இதில் தான் ஜான் ரசல் கிரெக் வந்து ஒரு கேப்டனாக 1914ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ போரில் பணிபுரியக்கூடிய போரில் பயன்படுத்தப்படக்கூடிய கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுல ஜான் ரசல் கிரெக் வந்து முக்கிய பங்காற்றினாங்க. அது நோயினால் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகள் நோயினால் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த கால்நடைகளை பராமரிக்கிறது. ஸோ அந்த முயற்சியும் இந்த ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப் மூலமாக எடுக்கப்பட்டது. RAVC மூலமா. ஸோ அதில் ஜான் ரசல் கிரெக் வந்து பணிபுரிஞ்சாங்க. இது முதல் உலகப்போர் முழுக்கவே ஜான் ரசல் கிரெக்கோடைய பங்களிப்பாக இருந்தது. அடுத்து 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப்போரானது முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் ராயல் ஆர்மி வெட்டர்னரி கோர்ப்பில் இருந்து ஜான் ரசல் கிரெக் வந்து வெளியேறிடுறாங்க. இதுக்கப்புறமா 1918ஆம் ஆண்டு இவர் வந்து இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்ஸுக்கு இவர் வந்து அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக வந்து சவுத் வேல்ஸுக்கு இவர் அனுப்பப்படுறாங்க. அங்கே இவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் வந்து நியமிக்கப்படுறாங்க. அங்கே வந்து இந்த ரேபிஸ் அவுட் பிரேக் ஆனது இருந்தது. சவுத் வேல்ஸில் பெரிய அளவில் ரேபிஸ் நோயானது பரவி வந்தது. இந்த ரேபிஸ் அப்படின்னா நாய்க்கடியினால் கூட ஏற்படும். நாயினுடைய எச்சில் மூலமாக மனிதர்களுக்கு பரவி அது பைத்தியத்தை ஏற்படுத்துறது, அதே மாதிரி வலிப்பு வாதம் இல்லைன்னா வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய இந்த ரேபிஸ் அப்படின்றது அது மிகப்பெரிய அளவில் சவுத் வேல்ஸ்
வேல்ஸில் பரவி வந்தது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஜான் ரசல் கிரெக் வந்து அனுப்பப்பட்டாங்க சவுத் வேல்ஸுக்கு. ஸோ அப்போ இவருடைய கான்ட்ரிபியூஷனை பார்த்து இவர் வந்து ரேபிஸ் ரசல் அப்படின்னு ஜான் ரசல் கிரெக் வந்து பேரிடப்பட்டு அழைக்கப்பட்டாங்க, நிக் நேம் இடப்பட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஜான் ரசல் கிரெக்குடைய பங்களிப்பு அதில் இருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து சவுத் வேல்ஸில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு 1919ஆம் ஆண்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த 1919ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கரெக்டாக இவருக்கு 30 வயது இருக்கும்போது ஜான் ரசல் கிரெக் வந்து அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய இவர் படித்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்காவாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க 1919 செப்டம்பரில். இதனா மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னா மருந்துகளினுடைய பண்புகள் குறிப்பாக வந்து இப்போ ஒரு தாவரமோ இல்லைன்னா தாதுக்கள் இருக்குன்னா அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அதனுடைய மருத்துவ குணங்கள் அதனுடைய அந்த மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் படிக்கிறது இந்த மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது. இந்த மருந்துகள் வந்து குறிப்பாக வந்து கால்நடை மருத்துவம் சார்ந்தது. ஸோ கால்நடைகளுக்கு இடப்படக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் கால்நடைகளுக்கு போடப்படக்கூடிய மருந்துகள் ஸோ அது சார்ந்தது தான் இந்த மெட்டீரியா மெடிக்கா. ஸோ அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்காவை 1919 செப்டம்பரில் ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் ஜான் ரசல் கிரெக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1920 காலகட்டத்திலையும் தொடர்ந்து பங்களிப்பை இவர் ஆற்ற தொடங்குறாங்க. இந்த சமயம் நிறைய தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கிறதுலையும் ஜான் ரசல் கிரெக் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. அதில் குறிப்பாக இந்த என்ஜியாட்டிக் அபோர்ஷன் அப்படின்றது இதை வந்து தடுக்கிறதுக்குண்டான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கிறதுல ஜான் ரசல் கிரெக் வந்து மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்தாங்க. அதாவது என்ஜியாட்டிக் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்லேயோ ஒரு நோயானது கால்நடை மத்தியில் பரவுது அப்படின்னா அதுதான் வந்து என்ஜியாட்டிக் அப்படின்றது. உதாரணத்துக்கு இந்த என்ஜியாட்டிக் அபோர்ஷன் அப்படின்னா ஒரு வகையான ஒரு அபார்ஷன் அதாவது இப்போ ஒரு ஆடோ இல்லைன்னா ஒரு மாடோ இருக்குன்னா அது வந்து கர்ப்பமாக இருக்கும்போது இந்த ஒரு என்ஜியாட்டிக் அபோர்ஷன் ஆனது ஏற்பட்டால் அந்த கர்ப்பமானது சரியாக இருக்காது. ஒன்று அந்த ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு அதாவது ஒரு ஆடு இருக்கு அந்த ஆடினுடைய கருப்பையில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குன்னா அது வந்து கருவாக இருக்கும் போதே அழிஞ்சிரும் இந்த ஒரு என்ஜியாட்டிக் அபோர்ஷன் ஏற்பட்டா. அல்லது அது பிறந்தா கூட ரொம்ப வந்து வீக்காக இருக்கும் இல்லைன்னா ஒன்று பிறக்கும் போது இறந்து பிறக்கும் அதாவது ஒன்று வந்து கருவிலேயே அழிஞ்சு போயிடும். அப்படி இல்லை கருவிலேயே அழிஞ்சு போல ஓரளவுக்கு தீவிரம் குறைவாக இருக்குது இந்த என்ஜியாட்டிக் அபோர்ஷனுடைய தீவிரம் குறைவாக இருக்குன்னா அந்த ஆடினுடைய வயிற்றிலிருந்து அந்த ஆட்டுக்குட்டி வெளிவரும்போது இறந்த நிலையில் வரும். இல்லை அதை விட தீவிரம் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டினுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்த ஆட்டுக்குட்டி அது வந்து ரொம்ப வீக்காக வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி 3 நிலைகளில் வந்து இந்த என்ஜியாட்டிக் அபோர்ஷன் வந்து ஏற்பட்டு வந்தது. அதை தடுக்கிறதுக்குண்டான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கிறதுல ஜான் ரசல் கிரெக் வந்து பெரும் சாதனை பண்ணாங்க. அதுக்கப்புறமா பிராக்சி அப்படின்னு ஒரு நோய். இந்த பிராக்சி அப்படின்றது செம்மறி ஆடுகளில் அதிகமாக ஏற்படும். இந்த பிராக்சி ஏற்படுறதுக்குண்டான மிக முக்கிய காரணமே வந்து இந்த ஃப்ரோசன் கிரேஸ் அப்படின்ற அந்த ஒரு வகையான ஃப்ரோசன் கிராஸ் அப்படின்ற அந்த உறைந்த புல்கள் இல்லைன்னா வந்து அசுத்தமான தீவனங்கள் இதை உட்கொள்றதன் மூலமாக பிராக்சி அப்படின்ற தொற்று நோய் ஏற்படும். இதன் காரணமாக அந்த ஆடுகள் வந்து ரொம்ப கடுமையான பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்து போகவும் செஞ்சிடும். ஸோ திடீர்னு பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்து போகும் இந்த பிராக்சி நோயினால. இதுக்குண்டான தடுப்பூசியையும் ஜான் ரசல் கிரெக் வந்து கண்டுபிடிச்சு அதில் ஒரு முக்கிய பங்களிப்பை கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் இவர் வந்து ஹென்ரி ட்ரியர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கூட சேர்ந்து ஜான் ரசல் கிரெக் வந்து மில்க் ஃபீவர் குறித்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. மேலும் இதே சமயம் ஜான் ரசல் கிரெக் வந்து இன்னொரு லூப்பிங் இல் அப்படின்ற ஒரு வகையான நோய் இதுவுமே வந்து செம்மறி ஆட்டில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். குறிப்பாக இது ஒரு வகையான வாத நோய். இந்த லூப்பிங்கில் வந்து ஆடுகளுக்கு ஏற்பட்ட ஆடுகளினுடைய கால்கள் வந்து நடுக்கம் கொடுக்கும் இல்லைன்னா அந்த ஆடுகள் வந்து பக்கவாதத்தினால படுத்துரும். அதையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் அந்த ஆடுகள் இறந்தும் போகும். இதுதான் லூப்பிங்கில் அப்படின்ற நோயின் பாதிப்பு. ஸோ அதை தடுக்கிறதுக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுலையும் ஜான் ரசல் கிரெக் வந்து ஈடுபட்டாங்க. இதே காலகட்டத்தில் மில்க் ஃபீவர் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணாங்க. மில்க் ஃபீவர் அப்படின்னா கேவிங் நேரத்தில் அதாவது ஒரு பசுமாடு ஒரு கன்றை ஈர்க்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இந்த மில்க் ஃபீவர் அப்படின்றது. ஏன்னா இப்போ ஒரு பசுமாட்டினுடைய ஒரு கரு வந்து வெளியே வருது, ஒரு கன்றுக்குட்டி வெளியே வந்து உடனடியாக அந்த பசுமாடுக்கு வந்து பால் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போதான் வந்து பசுமாடுக்கு பால் சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி பால் சுரக்க ஆரம்பிக்கும் போது ஒருவேளை பசுமாடுகளுக்கு கால்சியம் குறைபாடு ஏற்பட்டதுன்னா ஹைப்போகால்சிமியா ஏற்பட்டதுன்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் மில்க் ஃபீவர் அப்படின்றது. இதனால் அந்த பசுமாடுகளினுடைய கால்கள் வந்து தளர்ந்து போயிடும், தசைகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் வீக் ஆயிரும். இதனாலேயே
அந்த பசுமாடுகள் வந்து பெரிய அளவில் ஆக்டிவாக இல்லாமல் போயிடும். அதுதான் மில்க் ஃபீவர் அப்படின்றது. ஸோ ஒரு பசுமாட்டினுடைய கன்று வந்து வெளிவந்த பிறகு உடனடியாக பசுமாட்டுக்கு மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பால் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த சமயம் ஒரு சில மாடுகளுக்கு வந்து ஒரு சில பசுக்களுக்கு இந்த மாதிரியான அந்த அந்த ஒரு கால்சியம் குறைபாடு ஹைப்போகால்சிமியா ஏற்படும். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அந்த கால்சியம் குறைபாடு தான் மில்க் ஃபீவர். ஸோ அது குறித்து தான் ஹென்ரி ட்ரியர் கூட சேர்ந்து இவர் வந்து இவருடைய ஆராய்ச்சியை ஜான் ரசல் கிரெக் வந்து மேற்கொண்டாங்க. அதன் முடிவு 1925ஆம் ஆண்டு மில்க் ஃபீவர் இட்ஸ் பாசிபிள் அசோசியேஷன் வித் டிரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் தி இன்டர்னல் செக்ரீசன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காக 1925ஆம் ஆண்டு ஹென்ரி ட்ரியர் அப்படின்ற அந்த ஒரு நபர் கூட சேர்ந்து ஜான் ரசல் கிரெக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1926 காலகட்டத்திலும் இதே மாதிரியான பணிகளில் இவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் இவர் ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டரினரி ஸ்டடீஸ் அங்கே இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்காவாக பணிபுரியும் போதே அதே எடன்பிராலே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிரா அங்கே இவர் வந்து பிஹெச்டி டாக்டரேட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கால்நடை மருத்துவத்தில் தான் பண்ணுறாங்க. அதில் பர்டிகுலராக இந்த மில்க் ஃபீவர் குறித்து இவர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் இந்த கால்சியம் குறைபாடுனால ஏற்படக்கூடிய மில்க் ஃபீவர் குறித்து இவர் வந்து அந்த ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. இவருடைய பிஹெச்டி தீசஸ் ஆய்வு கட்டுரையை தயாரிக்கிறதுக்காக இறுதியாக 1929ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் வந்து இவருடைய பிஹெச்டி தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பிராவில் சப்மிட் பண்ணுறாங்க. அது வந்து அக்யூட் கால்சியம் டெஃபிசியன்சி இன் ரிலேஷன் டு டிசீஸ் இன் ஃபார்ம் அனிமல்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு மில்க் ஃபீவர் இன் கவுஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசுமாடுகளில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறித்து தான் மில்க் ஃபீவர் குறித்து தான் இது 1929ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அக்யூட் கால்சியம் டெஃபிசியன்சி இன் ரிலேஷன் டு டிசீஸ் இன் ஃபார்ம் அனிமல்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு மில்க் ஃபீவர் இன் கவுஸ். ஸோ இதை வந்து இவர் சமர்ப்பிக்கிறாங்க. அடுத்து இவருக்கு பிஹெச்டி டாக்டரேட்டும் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 40 வயதில் ஜான் ரசல் கிரெக் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் இதே 1929ஆம் ஆண்டு த நேச்சர் ஆஃப் ஃப்ளேமிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான நோய் குறித்த ஒரு ஒர்க்கை இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த நிலையில் இதே 1929ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக்கோடைய அப்பாவான வில்லியம் கார்மைக்கேல் கிரெக் அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய 78 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜான் ரசல் கிரெக்கோடைய அப்பா 1851ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் வந்து 1929ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய 78 வயதில் இறந்து போகிறாங்க. இது ஜான் ரசல் கிரெக்கோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து ஜான் ரசல் கிரெக் வந்து தொடர்ச்சி அவருடைய பங்களிப்புகளை கொடுக்க தொடங்குறாங்க. குறிப்பாக 1930ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற மிட்லோத்தியன் அங்கே இருக்கக்கூடிய மோர்டன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதனுடைய ஒரு டைரக்டராக 1930ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஸோ மாடர்ன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு டைரக்டராக ஸ்காட்லாண்டோடைய மிட்லோத்தியனில் ஜான் ரசல் கிரெக் பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து 1931ஆம் ஆண்டு அந்த ஸ்காட்லாண்டோடைய எடன்பிராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக ஜான் ரசல் கிரெக் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்படுறாங்க. இதுக்கு 4 பேர் ப்ரொபோசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து ஃப்ரான்சிஸ் ஆல்பர்ட் ஏலே க்ரூ, இன்னொரு நபர் வந்து ஜேம்ஸ் ஹாட்லி ஆஸ்வொர்த், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து சர் வில்லியம் ரைட் ஸ்மித் அப்படின்றவர். அதுக்கப்புறம் 4வது நபர் வந்து இவர் கூட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஹென்ரி ட்ரியர் அப்படின்றவர். ஸோ அந்த 4 பேர் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1931ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பிரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. இதைத் தொடர்ந்து 1933ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் வந்து இந்த பைன் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஆடுகளையும், அதாவது பைன் அப்படின்னு ஒரு நோய், அது வந்து ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் அதே மாதிரி சின்ன சின்ன கால்நடைகள் இந்த யங் கேட்டல் அப்படின்ற சின்ன சின்ன அப்போ பிறந்து கொஞ்சம் காலமான கால்நடைகள், ஸோ அதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பைன் அப்படின்ற நோய் குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு புக்காக 1933ஆம் ஆண்டு பைன் எ டிசீஸ் அஃபெக்டிங் ஸ்டீப் அண்டு யங் கேட்டல் அப்படின்ற டைட்டில் இவர் பைன் எ டிசீஸ் அஃபெக்டிங் ஸ்டீப் அண்டு யங் கேட்டல் அப்படின்ற டைட்டில் 1933ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் இந்த ஒரு ஒர்க்கையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த நிலையில தான் 1934ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக்கோடைய அம்மாவான மேரி மெக்டூகல் கிரெக் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய 82 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜான் ரசல் கிரெக்கோடைய அம்மா 1852ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. இவருடைய அப்பாவோட ஒரு வயசு கம்மி. அவங்க 1934ஆம் ஆண்டு அவங்களுடைய கிட்டத்தட்ட 82 வயதில் இறந்து போகிறாங்க. இதுவும் ஜான் ரசல் கிரெக்கோடைய
தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஜான் ரசல் கிரெக் வந்து அவர் பின்னடைவுக்கு அதாவது ஜான் ரசல் கிரெக்கோடைய மனதளவில் இவர் வந்து பின்னடைவு அடைகிறதுக்கு காரணங்களாக இருந்தது. ஏன்னா ஜான் ரசல் கிரெக் வந்து இந்த காலகட்டத்தில் திருமணம்லாம் பண்ணாமல் தான் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ இவருடைய அப்பா அம்மாவினுடைய அடுத்தடுத்த உயிரிழப்பு பெரும் பாதிப்பை பெரும் சோகத்தை ஜான் ரசல் கிரெக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து தொடர்ச்சியாக ஜான் ரசல் கிரெக் வந்து தொடர்ந்து இவருடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. குறிப்பாக 1936ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் வெட்டர்னரி காலேஜ் லண்டன், அங்கே இவர் வந்து ஒரு விரிவுரை கொடுக்கறதுக்கு அழைக்கப்பட்டாங்க. அந்த விரிவுரையை 1936 மே 18 அன்னைக்கு இவர் வந்து மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ் இன் ஃபார்ம் அனிமல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு லெக்சரை சம்மரி, அந்த அந்த விரிவுரையினுடைய சம்மரியை 1936 மே 18 அன்னைக்கு ஜான் ரசல் கிரெக் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இங்கிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலக போர் வந்து தொடங்குது. இது ஒரு புறம் இருக்க ஜான் ரசல் கிரெக் வந்து சின்ன சின்ன பங்களிப்புகளை அந்த இரண்டாம் உலகப் போரில் 1940களில் கொடுத்து வந்தாங்க. இதெல்லாம் இருந்தாலும் ஜான் ரசல் கிரெக் வந்து தொடர்ச்சியாக கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய்களை தடுக்கிறதுக்கு உண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுல ஜான் ரசல் கிரெக் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இதன் மூலமாக இவர் வந்து செவரல் இம்பார்ட்டன்ட் அனிமல் வேக்சின்ஸை இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது பல முக்கியமான விலங்குகளுக்கு தேவையான தடுப்பூசிகளை இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதை ஜான் ரசல் கிரெக் வந்து செஞ்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1945ஆம் ஆண்டு இந்த இரண்டாம் உலகப் போர் முடிவடையுது. அடுத்த ஆண்டு 1946ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் வந்து யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து CBE அப்படின்ற கௌரவத்தை பெறாங்க. கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், CBE அப்படின்ற கௌரவத்தை 1946ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஜான் ரசல் கிரெக் வந்து இன்னும் பல்வேறு கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக 1949ஆம் ஆண்டு இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அவங்களுடைய நீல் பிரைஸ் வந்து இவருக்கு 1949ஆம் ஆண்டு வழங்கப்பட்டு இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் 1950 அக்டோபர் மாதம் ஜான் ரசல் கிரெக் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிராப்பி அப்படின்ற ஒரு நோய், செம்மறியாடுகள் ஏற்படக்கூடியது, அது குறித்து ஒரு புக்கை அது குறித்து அந்த ஸ்கிராப்பியை எப்படி வந்து செம்மறியாடுகளுக்கு ஏற்படாமல் தடுக்கணும், ஒருவேளை ஏற்பட்டால் எப்படி கண்டறிஞ்சு அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்கணும், அது பற்றி ஒரு புக்கை இவர் வந்து ஸ்கிராப்பி இன் ஷீப் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கிராப்பி இன் ஷீப் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் 1950 அக்டோபரில் ஜான் ரசல் கிரெக் இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1951 இந்த சமயம் அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய நீல் பிரைஸ் அது 2வது முறை மறுபடியும் இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. இதே 1951ஆம் ஆண்டு ஜான் ரசல் கிரெக் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இவர் தொடர்ந்து வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. நிறைய புத்தகங்களையும் ஜான் ரசல் கிரெக் வந்து எழுதி வந்தாங்க. அதையும் அடுத்தடுத்து இவர் வந்து தொடர்ந்து பப்ளிஷ் செஞ்சு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜான் ரசல் கிரெக் வந்து பெரும் கௌரவங்களையும் பெற்று வந்தாங்க. அடுத்து 1953ஆம் ஆண்டு கிரெக் அண்ட் ஹிஸ் ஆன்செஸ்ட்ரி அப்படின்னு ஒரு புக்கை இவர் வெளியிடுறாங்க. அடுத்து இதே 1953 ஜனவரி மாதம் இவர் வந்து எ ஷீப் டாக் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க், இது 1953 ஜனவரியில் ஜான் ரசல் கிரெக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி இருக்க இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே 1951 த ஷெஃபர்ட்ஸ் கைடு அப்படின்னு ஒன்று வெளியிட்டாங்க, அதை மட்டும் சொல்ல தவறிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த 1953 ஜனவரியில் இவர் வந்து த ஷீப் டாக் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபீடிங் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து 1954ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 65 வயதில் ஜான் ரசல் கிரெக் வந்து அந்த ஒரு ஸ்காட்லாண்டுடைய மிட்லோத்தியனில் இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அதனுடைய டைரக்டர் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணி ரிட்டையர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய ஒரு முக்கிய பொறுப்பு அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கா அந்த பதவியிலிருந்தும் ஜான் ரசல் கிரெக் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாம் இந்த ராயல் டெக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு அங்கமாக மாறி இருந்தது. ஸோ இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஓய்வுக்கு பிறகு 1956ஆம் ஆண்டு மறுபடியும் த ஷீப் டாக் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபீடிங் அதனுடைய இன்னொரு பதிப்பை வந்து ஜான் ரசல் கிரெக் எழுதி வெளியிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வாழும்போது இன்னும் பல்வேறு பங்களிப்புகளை கொடுத்தாங்க. குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக கூட இவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பொறுப்பில் தான் இவர் சவுத் வேல்ஸுக்கு போய் அங்கே ரேபிஸை கட்டுப்படுத்தி ரேபிஸ் ரசல் அப்படின்ற நிக்நேம்லாம் பெற்றாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு இறுதியாக
1963 மே 1 அன்னைக்கு இவருடைய 73 வயதில் ஜான் ரசல் கிரெக் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1963 மே 1 இவருடைய 73 வயதில் ஜான் ரசல் கிரெக் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் வந்து கால்நடை மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு மிகப்பெரியது. இதனாலேயே இன்னைக்கு வரைக்கும் ஒரு திறமையான ஒரு கால்நடை மருத்துவராக ஜான் ரசல் கிரெக் வந்து அறியப்பட்டு வராங்க. ஏன்னா நிறைய தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கிறது, நிறைய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டம்லேயே முதல் முறை கிளீன் மில்கை வந்து சுத்தமான பாலை கொண்டு வந்தது. ஸோ இதுமாதிரி பல சாதனைகளை ஜான் ரசல் கிரெக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் ரசல் கிரெக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.